300 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு அம்மன் சிலையை வடிவமைத்தார்கள். சிலைக்கு 4 கரங்களை செதுக்கினார்கள். அதில் ஒரு விரலில் பின்னம் ஏற்பட்டு விட்டது. பின்னம் ஏற்பட்ட சிலையை வைத்து எப்படி பூஜை செய்ய முடியும்? வேதனையில் உறங்க சென்றார் பூஜாரி. பூஜாரியின் கனவில் வந்த அம்மன், நான் இந்த மண்ணில் மறைந்து கிடக்கிறேன், என்னை வெளியே கொண்டு வந்து கோவில் கட்டி கும்பிடுங்கள், உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பேன் என்று சொன்னாள். ஒரு ஆட்டை நடக்க விடு, அது எங்கு சென்று ஓய்வெடுக்கிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி மறைந்தாள். ஆட்டை நடக்க விட்டார்கள். ஓரிடத்தில் சென்று அமர்ந்தது. அந்த இடத்தில் மண்ணை தோண்டி பார்த்தார்கள். ஒரு அழகிய அம்மன் சிலை தென்பட்டது. வலது மேல்கரத்தில் ஒரு விரலில் பின்னம் இருந்தது. மீண்டும் பூஜாரி கலங்கி தவித்தார். அன்றிரவு கனவில் வந்த அம்மன், உன் வீட்டில் ஒருவருக்கு ஊனம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வாய்? என்னை தைரியமாக எடுத்து வழிபடுங்கள் என்று சொன்னாள். அறந்தாங்கி வீரமாக்காளி அம்மன் ஆலயத்தில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். நன்றி.